ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த நல்லா பார்க்க போகிறோம்னா டிசி லாட்டிங்கிற பெஸ்ட்டான கலர் ப்ரெடிக்ஷன் ஆப்லேருந்து ஸோ ஒரு சின்ன ட்ரிக்கை பேஸ் பண்ணி லைவாக வந்து எப்படி ட்ரேட் எடுத்து காமிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட லிங்க் பார்த்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுமா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி ப்ரெடிக்ட் பண்ண தெரியல அப்படின்னா டெலிகிராம் சேனல் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இந்த குரூப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமிங்கில் ஒரு 6 டைம் கால்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணாலே போதும், மணி ஜென்ரேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவையான டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து 3 நிமிஷங்கிற டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிட்டேன். நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் எப்படி ட்ரேட் எடுக்கிறது. நீங்கள் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கலர்ஸை எடுக்கும்போது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 3மே ரெட்டு, க்ரீன், வெலட் 3மே கலந்து வருது. ஸோ கலர்ஸை விட்டுருவோம். இப்போ பிக் ஆர் ஸ்மால் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா பிக்காக விழுந்துருக்குங்களா? ஸோ இதான் ட்ரிக்கே. ஒரு லேப்பில் ஒரு கண்டினியூவாக ஒரு 5 டைம் ஒரு 6 டைம் ஒரு பிக் விழுந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக கட்டணும். அட்லீஸ்ட் ஸ்மால் கண்டினியூவாக விழுந்தாலும் அது ஆப்போசிட்டாக கட்டணும். சரிங்களா? இப்போ வந்து பிக் விழுந்திருக்கா, இப்போ நம்ம வந்து ஸ்மாலை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1500 வந்து ப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ இதான் ட்ரிக்கே. கண்டினியூவாக ஒரு கலர் விழுந்தாலோ இல்லை கண்டினியூவாக பிக்காக ஸ்மால் எது விழுந்தாலும் எது விழுகுதோ அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக வந்து பெட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்மால் வந்து கட்டியிருக்கோம். ஸோ 1.5 நிமிஷம் டைம் இருக்குது. இப்போ ஸ்கிப் பண்ணிக்கும் டைமை. லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ பார்ப்போம். 2 1 0. ஓகே, இங்கே பாருங்கள், அந்த டைமிங் முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். ஸோ 1500 ப்ளேஸ் பண்ணி ஓகே இப்போ ஹிட் அடிச்சிச்சு. கிட்டத்தட்ட 2940 ப்ராஃபிட் மட்டும் மேக் ஆகிருக்கு. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிங்கிறது கரெக்ட் தான். ஸோ நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கண்டினியூவாக பிக் விழுந்த இடத்துல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும்போது மேலே ஸ்மால் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள் வித் மணி மேனேஜ்மெண்ட்டில். இல்லை ப்ரெடிக்ட் பண்ண தெரியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஒரு டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. அவங்க என்னென்ன கால்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், மணிங்கிறது மேனேஜ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆப் பொறுத்த இவ்வளோ தான். சப்போஸ் இந்த ஆப்பில் டவுட் வந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.